ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டர் பீன் வச்சு ஒரு புலாவ் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, கிட்னி பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கட் பண்ணுங்க. இப்போது அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் இப்படி நீட்டாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, அப்புறம் இந்த முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை அரைச்சி பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கிட்னி பீன்ஸு, அப்புறம் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அந்த ரைஸே போட்டுக்கலாம். இல்லை பாஸ்மதி ரைஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சீரக சம்பா போட்டிருக்கேன். இப்போது இதில் இந்த சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது கூட இந்த 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். வாங்க, இப்போ நம்ம ரெசிபி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரியாணி இலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நீளமாக வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வேறு நம்ம எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கிட்டுருக்கு. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட் நம்ம போட போகிறோம். இந்த சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், முள்ளங்கி, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஆயில்லையே. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு 2 வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். தக்காளி நிறைய போடக்கூடாது, அப்புறம் வேறு மாதிரி வந்துடும் புளிப்பு டேஸ்ட்டு. அதனால் 2 தக்காளி போதும் இந்த டிஷ்ஷுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் 1 ஸ்பூன் அந்த மாதிரி போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டர் பீனை இதுலேயே சேர்க்க போகிறோம். வேக வைக்கலாம் வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு விசில்லையே சாதத்தோடு இது நல்லாவே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சீரக சம்பா எடுத்துக்கிறேன். இதுக்கு 1.5 எடுத்துருக்கிறேன். அதனால் அப்படியே டபுளாக நம்ம இந்த தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அந்த தேங்காய் பால் தான் இதில் சேர்க்க போகிறோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் பால் மட்டும்தான். இப்போது இந்த அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரைஸோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பாங்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஒரே ஒரு விசில் விட்டாவே போதும். இப்போது இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு நான் 1.5 வச்சுருக்கிறேன் அரிசி. இதுக்கு 3 கிளாஸு 3 உலக்கு வந்து தேங்காய் பால் இதில் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷர் குக்கரை வந்து மூடப்போம். மூடி இதில் விசில் வைக்க சம்டைம்ஸ் விசில் வைக்க மாட்டேன், உங்களுக்காக ஒரு விசில் மட்டும் வச்சு காட்டுறேன். விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு கூட நீங்கள் ஒரு பெப்பர் சிக்கனோ இல்லை மஷ்ரூம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.